இந்த வேளையிலும் சற்று நேர சிந்தனைக்காக நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். இந்த புஸ்தகத்தை எழுதினது சாலோமோன் என்கிற ஞானி எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படும் போது அவனுடைய வாழ்க்கையில ஞானம் வெளிப்படுகிறது. அந்த ஞானம் என்ன ஞானம்? பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம். ஆமே. ஒரு மனிதன், ஒரு மனுஷி கர்த்தருக்கு பயப்படும் போது அந்த பயம் தானாக வருவதில்லை, பரத்திலிருந்து வெளிப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, ஆனா இந்த ஞானத்தை யார் அசட்டை பண்ணுகிறார்களா? மூடர். ஆமேன். கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் ஞானத்தையும் போதகத்தையும் என்ன செய்கிறார்களா? அசட்டை பண்ணுகிறார்கள், அதை வெறுக்கிறார்கள், அதை அற்பமாய் நினைக்கிறார்கள், ஏளனமாய் நினைக்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தை ஒரு மனிதன் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்களும் நானும் இங்கே பார்க்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. பரத்திலிருந்து வரும் ஞானமோ. அப்ப கர்த்தருக்கு ஒரு மனிதன் பயப்படுகிறான் என்று சொன்னால் இந்த ஞானம் எங்க இருந்து வருகிறது? பரத்தில் இருந்து வருகிறது, பரலோகத்தில் இருந்து வருகிறது, தேவனிடத்தில் இருந்து வருகிறது. அப்படி தேவனிடத்தில் இருந்து அந்த ஞானம் வருகிறபடியினால அந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? ஆமே, சுத்தம் உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாய் இருக்கிறது. அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில எந்த ஒரு கரையோ இல்லை, எந்த ஒரு திரை இல்லை, எந்த ஒரு அசுத்தம் இல்லை, எந்த ஒரு கேடுபாடு இல்லை. ஏனென்று சொன்னால் அது பரத்திலிருந்து இறங்கி வருகிறது, தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த ஞானம் சுத்தம் உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு பரத்திலிருந்து ஞானம் வருகிறபடியினால அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான்? சுத்தம் உள்ளவனாய் இருப்பான். அவனிடத்துல பாவம் இருக்காது, கரைதிரை இருக்காது, எந்த ஒரு அசுத்தமும் இருக்காது. ஏனென்று சொன்னால் அந்த ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிறபடியினால வேதம் சொல்லுகிறது முதலாவது சுத்தம் உள்ளதாய் இருக்கும். அந்த ஞானம் இருந்தாலும் சில வேளையில மனிதன் பாவத்துல விழுந்து விடுகிறான், அவன் அசுத்தத்துல விழுந்து விடுகிறான். ஆனா அசுத்தத்துல விழுந்தாலும் பாவத்துல விழுந்தாலும் அவனிடத்துல அந்த பரத்திலிருந்து இறங்கி வந்த அந்த ஞானம் இருக்கிறபடியினால அவன் அந்த அசுத்தத்துல அந்த பாவத்துல நிலைத்து நிற்க மாட்டான். அல்லேலூயா. இதிலிருந்து வெளியே வர வேண்டும், நான் தேவனோடு மறுபடியும் பயந்து தேவனோடு இணைக்கப்பட வேண்டும் என்று அவன் மறுபடியும் திரும்பி விடுவான். அது எப்படி என்று சொன்னால், நீங்களும் நான் அந்த சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போமானால் அந்த தாவீதின் வாழ்க்கையில பாவம் வந்தது. அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில பாவம் வந்தபோது அவர் அமைதியாய் இருக்கவில்லை. சில நாட்கள் அமைதியாய் இருந்தார். ஆனால் தீர்க்கதரிசி ஆகிய அந்த நாத்தான் வந்து அந்த பாவத்தை எச்சரித்த போது, அதே 51ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 51ஆம் சங்கீதம், அங்கே அவர் தன்னுடைய பாவங்களை அறிக்கை இடுகிறார். பாருங்க, அந்த 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். நீக்கியருளும் தேவனே, சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பி. அவர் கேட்கிறார் பாருங்க, பாவம் வரும்போது அங்க அசுத்தம் வருகிறது. பாவம் வரும்போது அங்க தேவனுக்கு பிரியமில்லாத மனிதனாய் மாறிவிடுகிறான், மனுஷியாய் மாறிவிடுகிறான். அதோடு தேவனை ஆராதிக்க முடியாது. சங்கீதம் 73:1 சொல்லுகிறது, சுத்த இதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப சுத்த இதயம் இல்லாதவர்கள் தேவனை தரிசிக்க முடியாது என்பதை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமே. ஏதோ ஒரு ஆராதனை அல்ல, இது பரிசுத்த ஆராதனை. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிற ஆராதனை. பரிசுத்த
ஆவியானவர் அசைவாடுகிற ஆராதனையில நீங்கள் நானும் பரிசுத்தமா இல்லாத பட்சத்துல தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது, தேவனுடைய மகிமையை அனுபவிக்க முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால அனுபவிக்க முடியாது. அதை அறிந்த தாவீது தான் நினை சொல்லுகிறாரு, தேவனே சுத்த இதயத்தை சிருஷ்டிங்கப்பா, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்க, என்னுடைய பாவங்களை எல்லாம் மறந்துருங்கப்பா, உடைய முகத்தை எனக்கு மறைக்காதீங்க. நாம பாவம் செய்யும் போது தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிறது. ஆமென். அதான் ஏசாயா 59 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. ஆமென். அப்படியானால் நம்முடைய பாவங்கள் தான் தேவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு பிரிவினை உண்டாக்குறது. நாம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் போகிறது. அப்ப ஜெபங்களுக்கு பதில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நானும் சோர்ந்து போக கூடாது. தேவ சமூகத்துல வந்து, ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேட்க கூடாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பாவம் என்னப்பா, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அக்கிரமம் என்ன என்று நீங்களும் நானும் கேட்டு அந்த பாவத்தை இந்த தாவீது அறிக்கையிட்டது போல, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்கப்பா, என்னுடைய அக்கிரமத்தை மன்னிங்கப்பா, என சுத்த இதயத்தை தாரு என்று கேட்கும் போது ஆண்டவர் சுத்த இதயத்தை நம்மளை சிருஷ்டிக்கிறார். அது எப்படி நம்மால கேட்க முடியும்? எப்பொழுது கேட்க முடியும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில சுத்தம் இல்ல, நான் பாவியா இருக்கிறேன், நான் அசுத்தமா இருக்கிறேன், நான் தேவனை பிரியமில்லாத காரியத்தை நான் செய்தபடியினால தேவனை தரிசிக்க முடியல, தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியல என்பதை அறிந்த உடனே தாமதமில்லாமல் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். நம்முடைய மனதை, நம்முடைய இதயத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். ஒருமுகப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்கப்பா, என சுத்த இதயத்தை தாங்கப்பா. ஏனென்று சொன்னால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தம் உள்ளதா இருக்கிறது. அந்த ஞானத்துல சுத்தம் இல்லாதபடி, கர்த்தருக்கு பயப்படாதபடி எதையும் தேவனிடத்திலிருந்து நம்மால பெற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து ஆராதிக்க வேண்டும். ஆமே. நம்ம அறியாமல் ஆராதிப்போமானால் நம்முடைய ஆராதனை வெற்று ஆராதனையாய் மாறி போகும். அதுல விடுதலை இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, நன்மை இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஆராதனையில சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியானால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இந்த பயம் பரத்திலிருந்து வருகிறது. மாத்திரமல்ல, இந்த ஞானம் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் நான் என்ன செய்யணும்? சுத்த இதயத்தை சிருஷ்டியாப்பா. ஏன் சுத்த இதயம் வேண்டும்? சுத்த இதயம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அல்லேலூயா. அவர் பாவங்களை பார்க்க மாட்டார், அவருக்கு அது பிரியமில்லை. ஆனா பாவியை நேசிக்கிறாரு. எந்த மனிதன் தன்னுடைய பாவங்களை மறைக்கிறானோ அவன் வாழ்வடைய மாட்டான். அவன் பாவங்களை அறிக்கை பண்ணி தேவ சமூகத்தில் வரும்போது தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்றுக் கொள்கிறான். தாவீது அப்படிதான், தன்னுடைய பாவங்களை மறைக்கல, அவன் தேவ சமூகத்தில் தன் பாவங்களை அறிக்கையிடுகிறான், தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அதை போலதான் தேவ பிள்ளைகள் இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல என சுத்த இதயத்தை தாங்கப்பா. ஏன்னா அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறபடியினால் அது சுத்தமுள்ளதா இருக்கிறது. அவர் சுத்தமுள்ளவர், அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறபடியினால எல்லாமே பரிசுத்தம் உள்ளதுதான். அல்லேலூயா. தண்ணீர்ல எந்த தண்ணீர் சுத்தமான தண்ணீர் என்று பார்த்தா வானத்திலிருந்து வருகிற தண்ணீர் தான், மழை நீர் தான் சுத்தமான நீர். பூமியில கிடைக்கிற எல்லா நீரும் சுத்தமானது அல்ல. ஆமே. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்த போது வானத்திலிருந்து பொழிகிற அந்த மழை நீர் தான் சுத்தம் உள்ளது. ஏனென்று சொன்னால் அது வானத்தில இருந்து வருகிறது. அங்க எந்த ஒரு அசுசிகள் அதுல சேர எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை தேவ பிள்ளைகளே. ஆனா பூமியில இருந்து வருகிற தண்ணீர்ல அசுத்தங்கள் உண்டு. ஆமே. கலப்படங்கள் உண்டு, அழுக்கு உண்டு, பலவிதமான காரியங்கள் உண்டு. ஆனா பரத்திலிருந்து வரும்போது அதுல எந்த ஒரு கேடுமே இல்லை, எந்த ஒரு நாச மோசமும் அதுல இல்லை, எந்த ஒரு கலப்படமும் இல்லை. இதை போலதான் உலகத்துல அநேக ஞானங்கள் உண்டு. உலக ஞானம் உண்டு, படிக்கிறதுனால வருகிற ஞானம் உண்டு.
அநேக புஸ்தகங்களை வாசிக்கும் போது கிடைக்கிற ஞானம் உண்டு. இப்படி அநேக மேதைகள் எழுதின புஸ்தகங்களை படிக்கும் போது ஞானம் வருவது உண்டு. ஆனா இந்த ஞானங்கள் எல்லாவற்றிலும் சுத்தம் கிடையாது. ஆமே, தேவன் எதிர்பார்க்கிற சுத்தம் கிடையாது. ஆனா பரத்திருந்து வருகிற ஞானம் சுத்தமுள்ளதா இருக்கிறது. அந்த ஞானம் நம்மை சுத்தமுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அந்த ஞானம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. நம்மையும் தேவனையும் ஒன்றுக்கொன்று இணைத்து தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ வைக்கிறது. அதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம். அதனால தான் யாக்கோபு 3:17 மறுபடியும் வாசிக்கலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானம். ஆமே, அப்ப அந்த சுத்தமுள்ள ஞானம் வந்துவிட்டால் மறுபடியும் அந்த ஞானத்துல என்ன இருக்கிறது? சமாதானம் இருக்கிறது. அப்ப அந்த ஞானம் நமக்குள்ள இருக்குமானால், அந்த பரத்தின்னு வருகிற ஞானம் நமக்குள்ள இருக்குமானால், அது எப்படிப்பட்ட ஞானம்? சுத்தமுள்ளது மாத்திரமல்ல, சமாதானம். பின்பு சமாதானமோ. ஆமே, அப்ப அந்த ஞானம் வந்தா நமக்குள்ளே சுத்தம் வருகிறது, பரிசுத்தம் வருகிறது. அதற்கடுத்தது சமாதானம். என்ன சமாதானம்? இயேசு சொல்லுகிறார், உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தில் அநேக சமாதானங்கள் இருக்கிறது. ஏதோ போதை பொருட்களை அருந்துவதினால சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள் அவர்கள் சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டாங்கன்னா கொஞ்ச நேரம், ஒரு 2 hours சமாதானமா இருக்கிறாங்க. இல்லாட்ட போதை பொருட்களுக்கு அடிமைப்படும் போது அந்த போதை தெளிகிற வரைக்கும் அவர்கள் ஏதோ சமாதானத்தில் இருக்கிறது போல இருக்கிறார்கள். ஆனா உண்மையான சமாதானம் இல்லை. அவர்களுக்கு ஏன் அந்த சமாதானம் இல்லை? அவர்களுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடியினால, ஞானம் இல்லாதபடியினால, அவர்கள் போதகத்தை வெறுக்கிறபடியினால, தேவ ஞானத்தை வெறுக்கிறபடியினால உலகத்தில் இருக்கிற சமாதானம் அற்பமாய் இருக்கிறது. சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள். அல்லேலூயா. ஆனா நிரந்தரம் அல்ல. ஆனா தேவனிடத்தில் இருந்து வருகிற ஞானம் நமக்குள்ளே இருக்குமானால் அது நம்மை தேவனோடு இணைக்கிறது மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தமாக்குறது மாத்திரமல்ல, சமாதானம் உள்ளதா இருக்கிறது. ஆமே, எல்லாமே நமக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆமே, இன்றைக்கு சாப்பிட கூட எதுவுமே இல்லாம இருக்கலாம். பயங்கர பிரச்சனையா இருக்கலாம், பயங்கர போராட்டமா இருக்கலாம். ஆனா இருதயத்துல ஒரு சமாதானம். ஆமே, இருதயத்துல ஒரு சந்தோஷம். ஏன்? நமக்குள்ள யார் இருக்கிறா? அந்த பரிசுத்த ஞானம் இருக்கிறபடியினால, கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வந்தபடியினால சுத்தமா இருக்கிறோம். மாத்திரமல்ல, அதே சுத்தம் நமக்கு என்ன செய்கிறது? சமாதானத்தை தருகிறது. தெய்வீக சமாதானம். அல்லேலூயா. என்னதான் சம்பவித்தாலும் பரவாயில்ல, தேவன் என்னோடு இருக்கிறார். நம்ம சங்கீத பகுதியில் வாசித்தோம், தேவனை நான் நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் பயப்படேன். நான் தேவனையே நம்பி இருக்கிறபடியினால மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? இதை போலதான். அப்ப சமாதானம். மாம்சமானவனை கண்டு பயம் இல்லை, மாம்சமானவனை பார்த்து நமக்கு கலக்கம் இல்லை. ஏன் கூட கர்த்தர் இருக்கிறாரு, அவர் இருக்கிறபடியினால இந்த மனுஷனை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. அப்ப சமாதானம் உள்ளதா இருக்கிறது. 2வது என்ன இருக்கிறதா? சாந்தமோ. சாந்தம்னா என்னது? நல்ல அமைதி உள்ள வாழ்க்கை. ஆமே, சச்சரவில்லாம, சண்டை இல்லாத வாழுகிற வாழ்க்கை தான் சாந்தம். ஆமே, அமைதல் உள்ளவர்களா ஜீவனம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. பரத்தில் இருந்து வருகிற ஞானம் நமக்குள்ளே இருக்குமானால் அது சுத்தத்தை மாத்திரமல்ல நமக்கு தருவது, சமாதானத்தை மாத்திரமல்ல நமக்கு தருவது, அடுத்தது எதை தருகிறதா? சாந்தத்தை தருகிறதா. அமைதி உள்ள வாழ்க்கை. ஆமே, என்னதான் நடந்தாலும் அமைதியை விட்டு விலகவே மாட்டோம். அமைதியா வாழ்வாங்க. குடும்பத்தில் அமைதி இருக்கும், வேலை காரியத்தில் அமைதி இருக்கும், எந்த காரியத்திலையும் அமைதி இருக்கு. ஏன் அமைதி? தேவன் கூட இருக்கிறபடியினால, தேவ ஞானம் இருக்கிறபடியினால அந்த குடும்பம் அமைதியா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆனா உலக ஞானம் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் அமைதி இருக்காது. பிரச்சனை தான், போராட்டம் தான், சண்டை தான், சச்சரவு தான். ஆனா தேவ ஞானம் ஒரு மனிதனோடு இருக்கும்போது அந்த மனிதனுக்குள்ளே ஒரு சந்தோஷம், மனிதனுக்குள்ளே ஒரு சமாதானம், மனிதனுக்குள்ளே சாந்தம். இந்த சாந்தம் குடும்பத்தில் கிரியை செய்யும். குடும்பத்தில் கிரியை செய்யும். அவர்கள் அமைதல் உள்ளவர்களாய் வாழ்வார்கள். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது?
இணக்கமும் உள்ளதாயும். இணக்கம் என்று சொன்னா ஜனங்களோடு இணங்கி இருப்பாங்க, பிரிவினை அங்க இருக்காது. ஆமே. தேவ ஞானம் ஒரு மனிதனிடத்துல இருக்குமானால் அவனிடத்துல என்ன இருக்காது? பிரிவினை இருக்காது, இணக்கம் மாத்திரமே இருக்கு. இணங்கி போவான், என்னதான் வந்தாலும் பரவாயில்ல, இணங்கி போவான். இணங்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இணக்கம் இருக்கிறதா? ஆமே. ஆனா உலக ஞானம் பிரிவினையை கொண்டு வரும், தேவ ஞானம் இணக்கத்தை கொண்டு வரும். யாரோடு இணக்கத்தை கொண்டு வரும்? தேவனோடு, தேவ பிள்ளைகளோடு, பரிசுத்தவான்களோடு, ஜெபிக்கிற பிள்ளைகளோடு, துதிக்கிற பிள்ளைகளோடு, ஆராதிக்கிற பிள்ளைகளோடு ஐக்கியம் உள்ளதா இருக்கு. உலகத்தோடு இணங்காது. ஆமே. உலகத்தை, ஆமே, தேவனை வெறுக்கிற ஜனங்களோடு இந்த மனிதர்கள் இணங்க மாட்டார்கள். தேவ பிள்ளைகளோடு இணங்குவார்கள், ஆராதிக்கிற பிள்ளைகளோடு இணங்குவார்கள், ஒரு மனதோடு காணப்படுவார். ஏன்? அவர்களுக்குள்ளால தேவ ஞானம் இருக்கிறபடியினால் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது இரக்கம். இரக்கத்தால், இரக்கம் உள்ளவர்களா இருப்பாங்க. அப்ப பரத்திருந்து வருகிற ஞானம் நமக்குள்ள இருந்தா நாம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? இரக்கம் உள்ளவர்களா இருப்போம். நம்ம வாழ்க்கையில இரக்கம் இருக்கிறதா? ஆமென், அல்லேலூயா. கஷ்டப்படுகிற பிள்ளைகளை பார்க்கும்போது இரக்கம் வருகிறதா? துன்பப்படுகிற பிள்ளைகளை பார்க்கும்போது இரக்கம் வருகிறதா? ஆமென். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? அதெல்லாம் இரக்கம். தெய்வ பிள்ளைகளே, தேவன் நம்மோடு இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த இரக்கம் உள்ளத்துல இருந்தால் மாத்திரம் போதாது, அது பிரதிபலிக்கும். ஒருவர் துன்பப்படும் போது நாம் அவர்களுக்காய் ஜெபிக்க, அவர்களுக்காய் துதிக்க, அவர்களுக்காய் ஆதரவாய் நிற்க நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கிறதா? ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் துன்பப்படும் போது, தேவ பிள்ளைகள் கஷ்டப்படும் போது, ஆமே, நாம அவர்களுக்கு துணை நிற்க வேண்டும். வேற உதவிகள் செய்ய முடியாவிட்டாலும் ஜெபிக்கிற ஜெபத்துல உதவி செய்வது. ஆமே. நமக்கு எந்தெந்த விதத்திலாம் உதவி செய்ய முடியுமோ அப்படி உதவி செய்யும் போது அது யாரு அப்படி செய்வா என்று சொன்னால் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால நிரம்பினவர்கள். நிரம்பினவர்கள் அவர்கள் சபையில முன்னாடி நிற்பாங்க. ஆமே. ஊழியத்துக்காக தோள் கொடுப்பாங்க. ஆரோனும் ஊரையும் போல இருப்பார்கள். விலகி போக மாட்டாங்க, விட்டு போக மாட்டாங்க. ஆமே. முதுகெலும்பை கொடுப்பார்கள். எந்த ஒரு ஆராதனை வைத்தாலும், எந்த ஒரு துதி ஸ்தோத்திரங்கள் வைத்தாலும் அதற்கு என்ன ஏது என்று விசாரிப்பார்கள். ஆமே. அதற்கு நாங்க என்ன செய்ய வேண்டும் என்று விசாரிப்பாங்க. இதெல்லாம் ஞானம் உள்ளவர்கள், பரத்திலிருந்து வருகிற ஞானம் உள்ளவர்கள். அவர்கள் தானாகவே வாலிண்டராக வந்து கேட்பாங்க. ஊழியக்காரர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆராதனை வைத்திருக்கிறது என்று சொன்னா இதற்கு இப்படி தேவைகள் இருக்கும். அப்ப நான் என்னால எதை செய்ய வேண்டும், நான் எதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஒரு அன்பு, அன்பு, இரக்கம், இரக்கம், ஆமே, ஒரு இணக்கம். ஆமே. மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது நற்கனிகளாலும் நிறைந்ததாய். நற்கனி, நற்கனி, அல்லேலூயா. நற்கனி என்று சொன்னால் என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே, இவைகள் தேவ பிள்ளைடைய வாழ்க்கையில் ஆராதித்தால் மாத்திரம் போதாது, கைதட்டினால் மாத்திரம் போதாது, அந்நிய பாஷை பேசினால் மாத்திரமல்ல தேவ பிள்ளையே. கர்த்தர் நம்மை அபிஷேகித்தது ஏதோ அந்நிய பாஷை பேசிவிட்டு கைகளை தட்டிவிட்டு ஏதோ 2 பாடலை பாடிவிட்டு போகும்படியா அல்ல. கர்த்தர் நம்மை அபிஷேகித்தது அதற்காக அல்ல. நம்மை கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்தது தேவ பிள்ளையே. நற்கனிகளால நீ நிரம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற கனி நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம வருகிறோம், பாடுகிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆனா நாம போகிறோம். எதையுமே நம்ம யோசிப்பதில்லை, எதையுமே நம்ம விசாரிப்பதில்லை, எதையுமே நம்ம கேட்பதில்லை அல்லவா? அல்லேலூயா. நற்கனி எங்க தெய்வ பிள்ளையே? நமக்குள்ளால எங்க உண்மை எங்க இருக்கிறது? ஆமென். முகத்தை திருப்பி கொண்டு போகிறோம். தேவ பிள்ளைகளை பார்த்து முகத்தை திருப்பி கொண்டு போறோம், முறைச்சிட்டு போகிறோம், திருப்பிட்டு போகிறோம். என்ன அன்பு, என்ன ஐக்கியம் தேவ பிள்ளைகளே, என்ன கனி இருக்கிறது? அவன் கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் அதிகாரம் 1வது கனி அன்பு. அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. எத்தனை பேருக்கு அன்பு இருக்கிறது? பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால நிறைந்த அன்பு. அது உலகத்தை நேசிக்காது, உறவுகளை நேசிக்காது, வேற எதையும் நேசிக்காது, சபையை நேசிக்கும், சபையை ஆராதி
ஆராதிக்கிற உண்மையா ஆராதிக்கிற பிள்ளைகளை நேசிக்கும், சபையில போதிக்கிறவர்களை நேசிக்கும், அவர்களோடு இணைந்து கொள்ளும், அவர்களுக்கு தோளுக்கு தோள் கொடுக்கும் தேவ பிள்ளைகளே. அவர்கள் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துணை நிற்கும். அதுதான் நற்கனி. அல்லேலூயா. நாம வேடிக்கை பார்க்கிறது அல்ல தேவ பிள்ளையே, வேடிக்கை பார்க்கிறதல்ல. அவர்களோடு நான் என்ன செய்யணும்? ஐயோ, என்னோடு ஆராதிக்கிற நபருக்கு, எனக்கு போதித்த நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா, இப்படிப்பட்ட ஒரு சிக்கலா வந்து விட்டது, என்ன செய்யணும் சகோதரி? என்ன ஆயிற்று? யாரு தேவ பிள்ளையே? யாரு யாரு? நம்ம நற்கனி நம்மிடத்துல இருக்கிறதா? அல்லேலூயா. பிரச்சனை வந்தா நம்ம அதை பேசி நம்ம எதோ குற்றம் சாட்டுகிறோமே தவிர என்னாச்சு என்ன ஏது என்று தோள் கொடுக்கிறோமா தேவ பிள்ளையே? கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஏன் தோள் கொடுக்கல? பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை கர்த்தர் தந்தார். ஆனா அந்த ஞானத்தை நம்ம நஷ்டப்படுத்தி விட்டோம். அதை விலையேற பெற்றதாக நாம நினைக்கல, அற்பமா நினைச்சிட்டோம். இன்னைக்கு மூடத்தனத்துல போய்விட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஞானத்தையும் இன்னைக்கு போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறோம், அற்பமா நினைக்கிறோம், போதிக்கிறவர்களை அற்பமாய் நினைக்கிறோம், எல்லாவற்றையும் அற்பமாய் நினைக்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஏன்? என்னாச்சு? காரணம் என்ன? பரத்துன்னு கர்த்தர் ஞானத்தை தந்தார் அல்லவா, உன்னை மேன்மையாய் வைத்தார் அல்லவா, உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்தார் அல்லவா, அதிலே நீ போய் கொண்டிருக்க வேண்டிய நீ உலகத்தோடு ஒத்து போனபடியினால, மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் தள்ளுகிற ஜனங்களோடு ஐக்கியப்பட்டபடியினால இன்றைக்கு நற்கனி கொடுக்க முடியாதபடிக்கு நம்ம துர்க்கிரியைகளை செய்கிறவர்களா காணப்படுகிறோம் அல்லவா தேவ பிள்ளையே. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நற்கனிகளால், நற்கனி மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, நற்கனிகள்னால நிறைந்தவர்களாய், நிறைந்தவர்களாய், அன்பு நிறைந்தவர்களாய். அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அன்பு, சந்தோஷம். அன்பு 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 வந்து விட்டால் போதும். தெய்வீக அன்பு நம்மிடத்துல வந்தால் அடுத்தது வருகிறது சந்தோஷம். நம்ம எல்லாரும் அன்பா இருந்தா அடுத்தது என்னதான் வரும்? சந்தோஷம் தான் வரும் தேவ பிள்ளையே. கலக்கம் வராது, கண்ணீர் வராது, வேதனை வராது. எல்லாரும் ஒருமித்து கை கோர்க்கும் போது எந்த கலக்கமும் மாறும், எந்த வேதனை மாறும், எந்த துன்பமும் மாறும், எந்த துயரமும் மாறும். ஏனென்று சொன்ன அன்பின் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். அன்பில்லாத இடத்துல சாத்தான் இருக்கிறார். அன்பு இருக்கிற இடத்துல தேவன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மிடத்தில் அன்பு இல்லாவிட்டால் அங்க இயேசு இல்ல, ஆவியானவர் இல்ல, அங்க தேவ ஞானம் இல்ல, பரத்துன்னு வருகிற ஞானம் இல்ல. சாத்தான் தான் அங்க கிரியை செய்கிறான். பிரிவினை உண்டாக்குறது எது? சாத்தான் தான். தேவன் இணக்கம் உள்ளவர், சாத்தான் பிரிக்கிறவன். அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லு, நற்கனிகளால நிறைந்தவர். அன்பு இருக்கிறதா தேவ பிள்ளையே? நம்ம வீடுகள்ல, நம்ம குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில மலையே கவிழ்ந்து போகட்டுமே, நமக்குள்ளால ஒரு மனம் ஒற்றுமை இருக்குமானா, அன்பு இருக்குமானா, எல்லாம் துரும்பாய் மாறிவிடும். அல்லேலூயா. எல்லாரும் கைகோர்த்து நின்றால் எந்த குடும்பத்தின் பிரச்சனையும் அது மாறி போகும் தேவ பிள்ளையே. எந்த மலை போல நிற்கிற பிரச்சனையும் பதராய் மாறி போகும். ஏன் பதராய் மாறவில்லை தெரியுமா? நமக்குள்ளால அன்பில்ல, தேவ ஞானம் இல்லாதபடியினால குடும்பங்கள்ல வருகிற பிரச்சனை ஏன் கோபுரம் போல உயர்ந்து நிற்க காரணம் என்ன தெரியுமா? ஒன்றுக்கொன்று அன்பில்லாதபடியினால, அன்பில்லாதபடியினால, ஐக்கியம் இல்லாதபடியினால, நற்கனி இல்லாதபடியினால, அது தரைமட்டமாகாதபடி கோபுரத்தின் மேல கோபுரமாய் உயர்ந்து கொண்டே போகிறது. காரணம் என்ன? அன்பில்ல. என்ன அன்பில்ல? தெய்வீக அன்பில்ல, பரத்து வருகிற ஞானத்தினால வெளிப்படுகிற அன்பில்ல. அதனால ஐக்கியம் இல்ல, அதனால சந்தோஷம் இல்ல, அதனால சமாதானம் இல்ல. ஆமென். எவ்வளவு வேதனை தெய்வ பிள்ளைகளே. எவ்வளவு நம்ம துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். என்ன அந்நிய பாஷை தேவ பிள்ளையே? ஆவியானவருடைய ஞானம் இருக்குமா? அந்நிய பாஷை மாத்திரம் அல்ல நம்மளுக்கு. அந்நிய பாஷை பேசும்படியா அல்ல, அந்த அந்நிய பாஷை இருக்குமானால் இப்படிப்பட்ட கனிகள் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பாஷையில கலக்கம் இருக்கிறது, அந்த பாஷையில கபடு இருக்கிறது, அந்த பாஷையில கலப்படம் இருக்கிறது, அந்த பாஷையில கலப்படம் இருக்கு. நமக்குள்ள பிரிவினை இருக்குமானால் நீங்க பேசுகிற பேச்சுல அந்நிய பாஷையில கலப்படம் இருக்கிறது. ஆமென்.
அதை நீங்களே நான் அதை அறியணும் தேவ பிள்ளையே. அறியாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில பரிதாபம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நற்கனிகளால் நிறைந்து இருக்கிறோமா? எத்தனை பேர் நற்கனிகளால நான் நிறைஞ்சிருக்கிறேன், அன்பினால நான் நிறைஞ்சிருக்கிறேன்? எத்தனை பேர்? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஆமே. என்னை விரோதிக்கிறவர்களை நான் இன்னும் பகைக்கல தேவ பிள்ளையே. ஆமா, இன்றைக்கு நான் வாலிண்டராகவே பேசுவேன். எனக்கு தெரியும், ஆமா, இவர்கள் என்னை பகைக்கிறவர்கள் என்று தெரியும், என்னை விரோதிக்கிறவர்கள் என்று தெரியும், என்னை விட்டு பின்மாறி போகிறவர்கள் என்று தெரியும், முகத்தை கோணுகிறவர்கள் என்று தெரியும், முறைக்கிறவர்கள் என்று தெரியும். எல்லாம் தெரிந்து அவர்களிடத்துல நானே வாலிண்டராக பேசுவேன். தெரியுமா? பரிசுத்த ஆவியான இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அதுதான் தேவ பிள்ளையே. நீ முதுகை காட்டி விட்டு போவாயானால் உனக்குள்ளே இருக்கிறது பரத்துன்னு வருகிற ஞானம் அல்ல. ஆமே, உலக பிரகாரமான ஞானம், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம். அப்படி இருக்கிறவங்க இல்லாட்டா போக முடியாது தேவ பிள்ளையே. முறைச்சிட்டு போக முடியாது. ஆமே, முதுகை காட்டிட்டு போக முடியாது. அது எப்படி போக முடியும்? அது எப்படி போக முடியும்? போக முடியாது தேவ பிள்ளையே, போகவே முடியாது. ஆமே, உலகத்துக்கு முதுகு காட்டுவோம், துன்மார்க்கனுக்கு முதுகு காட்டுவோம், தேவனை அறியாதவனுக்கு முதுகு காட்டுவோம், தேவ பிள்ளைக்கு முதுகு காட்டுகிறோம் என்று சொன்னால் நாம எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்களே ஆராய்ந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஞானம் எப்படிப்பட்டது என்பது நீங்களே அறிந்து கொள்ளுங்கள், நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளையே. வேறு ஒருவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்ல. இவன் நல்லவன், அவன் நல்லவன், அவன் கெட்டவன், இவன் கெட்ட, அப்படியெல்லாம் செலக்ஷன் எல்லாரும் பட்சபாதம் உள்ளதாயும். ஆமே, அன்பா இருக்கும். தேவனும் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறார். ஆனா பாவம் செய்கிறவர்களை விட்டு விடுகிறார். ஆமே, அல்லேலூயா. அவர்களும் பாவத்திலிருந்து திரும்பி வந்து விட்டால், பாவங்களை அறிக்கை செய்து விட்டால் அவர்களையும் அணைக்கிறாரு. பாவியா இருக்கும்போது தள்ளி விடுகிறார். பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே நாம் பாவி என்று சொன்ன உடனே அணைக்கிறார். தாவீது பாவம் செய்தார், பாவத்தை ஒப்புக்கொண்டார், மன்னிப்பு கேட்டார், தேவன் அணைச்சாரு. அல்லேலூயா. இளைய மகன் பாவம் செய்தான், தூர தேசத்துக்கு போனான், கொடுத்த பணத்தை எல்லாம் நாசமாக்கினான், நஷ்டமாக்கினான். மறுபடி திரும்பி வந்தான், புத்தி தெளிந்து வந்து தகப்பனே என்று கூப்பிட்டான். தகப்பன் அணைத்தாரு, முத்தமிட்டாரு, மகனே என்று சொன்னாரு, தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தார். அல்லேலூயா. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லதான், தேவ பிள்ளைகளும் பட்சபாதம் உள்ளவர்கள் அல்ல. ஆனால் நீ பாவம் செய்யும் போது கர்த்தர் அவர் திரும்பி விடுகிறார், உன்னை விட்டு விலகி விடுகிறார், உன்னை விட்டு தூரம் போய் விடுகிறார். நீ மாறுபாடு உள்ளவனா இருக்கும்போது, மாறுபாடு உள்ளவளா இருக்கும்போது அவரும் மாறி விடுகிறார், நீ விடும்போது அவரும் விடுகிறார். ஆமே, நீ மறுதலிக்கும் போது அவரும் மறுதலிக்கிறார். அல்லேலூயா. நீ தேடினால் அவர் கண்டடைவார், நீ விட்டியானால் அவரும் விட்டு விடுவார். அப்ப அவர் நல்லவர் தான். நாம விட்டாதான் அவர் விடுகிறார், அவர் விட மாட்டார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். அவர் நம்மை வெறுக்கிறாரு. ஆனா பாவத்தை ஒப்புக்கொள்ளும், ஆமா நான் செய்தது பாவம் தான் ஒத்துக்கொள்ளும் போது, அந்த பரத்து வருகிற ஞானத்துக்கு முதலிடம் கொடுக்கும் போது அவர் அணைக்கிறாரு. மகளே, மகனே, இப்படி நீ உணர்வடையணும். அதுக்காகத்தான் நான் உன்னை வெறுத்தேன், உன்னை தள்ளினேன். ஆமே, ஆனா நீ மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் செய்த பாவம்ப்பா, நான் நடந்து கொண்டதெல்லாம் பாவம் தகப்பனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லும். அனைத்து முத்தமிடுகிறார் தேவ பிள்ளைய. தேவ அன்பு எவ்வளவு விலையேறப்பட்ட அன்பு, கல்வாரி சிலுவையில வெளிப்பட்ட அன்பு. ஆமே, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற பட்சபாதம் இல்லாததாயும் எப்படி இருக்கிறதா? மாயமற்றதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. மாயமற்றதாயும் இருக்கிறது. அப்ப மாயம்னா நடிக்கிறது கிடையாது. அந்த அன்பு நடிக்காது. அல்லேலூயா. நம்ம நடிக்கிறதுல தேறினவங்க. இந்த அன்பு, இந்த ஞானம் இருந்தா நடிக்காது. ஆமே, நல்லது போல உசத்தி, ஆமே, அப்படியே ஆமே, வஞ்ச புகழ்ச்சி அணியாக இருக்காது. புகழ்த்துகிறது போல இகழ்த்துகிறது, உயர்த்துகிறது போல தாழ்த்து, அந்த எல்லாம் மாயமற்றதாயும் இருக்கணும். மாயமுள்ள அன்பெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. மறைந்து போகிற அன்பு தேவையே இல்லை. மரிக்கிற வரைக்கும் ஒரே அன்பு, மரிக்கிற வரைக்கும் தேவனோடு அன்பு, தேவ பிள்ளைகளோடு அன்பு,
கிருபாசன தண்டையில நெருங்கும் போது அன்பு. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவரிடத்துல உனக்கு குறைபாடு உண்டானால் காணிக்கை கூட போடாத நீ அவனிடத்துல போய் ஒருமனப்பட்டு விட்டு வந்து போடு. நம்ம எத்தனை பேர் இந்த சத்தியத்தை கீழ்ப்படுகிறோம்? ஆமென். ஒரு காணிக்கை போடுவது கூட உனக்கு யார்ட்டையாவது ஒரு மனஸ்தாபம் அவங்கள்ட்ட போய் கேளு, மன்னிப்பு கேளு. நான் உனக்கு விரோதமா பாவம் செய்துட்டேன் அம்மா, பாவம் செய்துட்டேன், நான் இப்படி பேசிட்டேன், அப்படி செய்துட்டேன், ஆண்டவரே எனக்கு சகோதரி சகோதரா எனக்கு மன்னிங்க, தம்பி தங்கச்சி எனக்கு மன்னிச்சிங்க சொல்லிட்டு காணிக்கை போடு. அந்த காணிக்கை அங்கேயே இருப்பான். அந்த காணிக்கையினால உனக்கு பலன் உண்டு, பலன் மிகுதியா இருக்கும். ஏன் நமக்கு பலன் இல்லாம போகுது? ஆமே, நம்ம அப்படியே வந்து என்ன கசப்பு, என்ன வெறுப்பு, எந்த கோபம் எல்லாவற்றையும் வைத்து கொண்டே காணிக்கை போடுகிறோம். ஆமே, அதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிறார். தேவ பிள்ளைய அந்த காணிக்கை கர்த்தர் வெறுக்கிறாரு, விரும்புகிறது இல்லை. வேதம் சொல்லு, மாயமற்ற அன்பு நம்மிடத்துல இருக்கணும், மாயமற்ற அன்பு நம்மிடத்துல இருக்கணும். ஆமே, ஆனா இந்த பரத்திந்து வருகிற ஞானம் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறது. ஆனா சாத்தாண்டத்திலிருந்து வருகிற ஞானத்தை பாருங்க. அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஞானம், எப்படிப்பட்ட ஞானம்? விரோதத்தை வச்சுட்டு, கசப்பை வச்சுட்டு, வைராக்கியத்தை வச்சுட்டு பெருமை பாராட்டுகிறது. வைக்கிறதே பாவம், அதை வச்சுட்டு பெருமை பாராட்டு. நான் இப்ப எப்படி தெரியுமா, நான் இப்ப பேசுகிறது இல்லை, நான் இப்ப எப்படி செய்கிறது இல்லை, அப்படி செய்கிறது, அதை வச்ச பெருமை பாராட்டுகிறது. விரோதம், கோபம் எல்லாமே, வைராக்கியமே பாவம். இனி அதை வச்சிட்டு நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்தை விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் எங்க இருந்து வருகிறது? பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் இல்ல, ஞானம் இல்ல. ஆமே, விரோதம் வைராக்கியம் வச்சிட்டு, கசப்ப வச்சிட்டு, இது பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதுன்னா உலக சம்பந்தமானது. உலக ஜனங்கள் ஒருவரோடொருவர் வைராக்கியமா இருப்பாங்க, கோபமா இருப்பாங்க, வைராக்கியம் விரோதமா இருப்பாங்க. இதெல்லாம் உலக ஞானம், உலக ஞானம். இது பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுப பிறவிகுணம். இந்த பிறவிகுணத்தை பேக்கி கொடுத்தா கூட வேண்டாமா. ஜென்ம சுபாவம்னா அந்த நம்ம பிறக்கும் போதே நம்மோடு கூட தொண்டு தொட்டு வருகிற, நம்மை ஒட்டி வருகிற அந்த சுபாவம். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஞானமா? பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. ஆமே, நல்ல. அப்ப 2 ஞானம் கிரியை செய்கிறது. உலகத்துல 2 ஞானம் கிரியை செய்யறது, சபையில 2 ஞானம் கிரியை செய்யறது, ஒரு மன்னனுடைய வாழ்க்கையில 2 ஞானம் கிரியை செய்யறது. எந்த ஞானத்தை நீங்க முதலிடம் கொடுக்கிறீங்க? பரத்தின் வருகிற ஞானத்து முதலிடம் கொடுப்பீர்களானால் அது சுத்தமுள்ளதா இருக்கும், சாந்தமுள்ளதா இருக்கும், இணக்கமுள்ளதா இருக்கும், இரக்கத்தால் நற்கனிகளால் நிறைந்ததா இருக்கும். ஆமே, பரிசுத்தமுள்ளதா இருக்கும், பட்சபாதம் இல்லாததா இருக்கும், மாயமற்றதா இருக்கும். ஆனால் ஆமே, உலக பிரகாரமான ஞானம், இந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கும்? கசப்பான வைராக்கியம் இருக்கும், விரோதம் இருக்கும். இதையெல்லாம் வைத்து பெருமை பாராட்டுவது மாத்திரமல்ல, 16வது வசனம் சொல்லுகிறது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டு அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. நற்செய்கைகள் அல்ல, துர்செய்கைகள், கசப்பான கனிகள். ஆமே, இதெல்லாம் தேவனை துக்கப்படுத்துகிற சுபாவங்கள். ஆமே, அப்படியானா நீங்க இப்பொழுதே உங்களை பற்றி நீங்களே நிதானித்துக் கொள்ளலாம். என்னை ஆளுகை செய்கிற ஞானம் எது? பரத்திலிருந்து வருகிற ஞானமா, பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானமா என்னிடத்துல இருக்கிறது என்பதை நீங்களே ஆராய்ந்து கொள்ளலாம். நீங்களே ஆராய்ந்து விட வேண்டியவளை விடலாம், பற்றி கொள்ள வேண்டியவளை பற்றி கொள்ளலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானம் எனக்கு போதும் என்று சொன்னால் அதை பிடித்து கொள்ளலாம். இல்லை, எனக்கு இந்த ஞானம் வேண்டாம், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் தான் எனக்கு நல்ல உற்சாகமா இருக்குது, நல்ல ஜாலியா இருக்குது, வைராக்கியமா இருக்கலாம். ஆமே, மாத்திரமல்ல கசப்போடு இருக்கலாம், மாத்திரமல்ல விரோதத்தோடு இருக்கலாம் என்று நீங்க அந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் வேண்டுமானால் அந்த ஞானத்தையும் எடுக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் 2 ஞானத்தையும் நமக்கு முன்னே வைக்கிறார். அல்லேலூயா. நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும், அதை விலையேற பெற்ற ஞானம் எனக்கு வேண்டும். நாம் விலையேற பெற்றவனாய், விலையேற பெற்றவளாய்
மாற வேண்டும், நான் அந்த இயேசுவோடு வாழ வேண்டும், இயேசுவின் வருகையில நான் போக வேண்டும் என்று சொன்னார். அது பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. ஆனா பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் நம்மை இந்த உலகத்துல நம்மை அழித்து போடும், விலை இல்லாதவர்களாய் மாற்றும். மாத்திரமல்ல, விலை இல்லாத அந்த நரகத்துக்கு நம்மை கொண்டு சேர்க்கும். ஆமென். அல்லேலூயா. தாவீது நல்ல ஒரு விலையேற பெற்ற மகனாய் பரத்துன்னு வருகிற ஞானத்தினால நிரப்பப்பட்டார். வேதத்துல அநேக ஞானத்தினால நிரப்பப்பட்டாங்க. யோசேப்பு நிரப்பப்பட்டார் ஞானத்தினால, பரலோகத்தில் இருந்து வருகிற ஞானத்தினால் நிரப்பப்பட்டபடினால அவர் அந்த எகிப்து தேசத்தில் விலையேற பெற்ற மகனாய் மாறிவிட்டார். ஆமென். ராஜாவுக்கு அடுத்தபடியாக வர காரணம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். வேற அந்த இடத்துல யாருக்குமே அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் இல்ல. ஆமென். ஆனா இவரிடத்துல பரத்திலிருந்து வருகிற ஞானம் இவரோடு இருக்கிறத அந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் கண்டான். நம்மிடத்துல பரத்திலிருந்து வருகிற ஞானம் இருக்கிறது என்பதை நம்மோடு கூட இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டும், நம்மோடு ஆராதிக்கிறவர்கள் பார்க்க வேண்டும். அது எப்படி பார்க்க முடியும்? நம்முடைய சுபாவத்தை பார்த்து, ஆமென், நம்முடைய பேச்சை பார்த்து, நம்முடைய நடக்கையை பார்த்து, நம்முடைய அன்பை பார்த்து. ஆமென். அல்லேலூயா. இந்த எகிப்துல இதே பார்வோன் தான் இந்த யோசேப்பை சிறைச்சாலையில போட்டான். ஆனா சிறைச்சாலையில போட்டாலும் இவரிடத்துல பார்வோனிடத்துல கோபமே இல்லை. ஆமென். வைராக்கியமே இல்லை. சிறைச்சாலையில தான் போட்டான். இவன் இப்படி போட்டான், இவனை சொப்பனத்து அர்த்தமே சொல்லக்கூடாது. அப்படியேப்பட்ட வைராக்கியத்தோடு யோசேப்பு இருக்கல்ல. ஆமென். அவருக்குள்ளே பரத்திலிருந்து இறங்கி வந்த அந்த தேவ ஞானம் இருந்தபடியினால அழைத்த உடனே போனாரு. போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை அப்படியே சொல்லி கொடுத்தார். ஆமென். எல்லாவற்றையும் சொன்னார். பார்வோனிடத்தில் அன்போடு பேசினார். பேசி எல்லா காரியங்களையும் சொன்னார். அந்த பார்வோன் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட ஞானம் உள்ளவன் நம்முடைய எகிப்து தேசத்தில் எங்குமே பார்க்க முடியல. இவனை போன்ற ஞானம் உள்ளவனை தான் இந்த தேசத்துல நாம உயர்த்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்பை பார்வோன் உயர்த்தி வைத்தான். தேவ பிள்ளைகளே, தேவனே உயர்த்தினார். அல்லேலூயா. தேவனே உயர்த்தினார். தேவனே உயர்த்தினது மாத்திரமல்ல, ராஜாவும் உயர்த்தினார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை உயர்த்த வேண்டுமா? ஆமென். இந்த உலகத்தோடு நீங்கள் நான் அழிந்து போக கூடாது. பரத்தின்னு வருகிற ஞானம் உள்ளவர்களை பரலோகம் சேர்க்கும்படியா இயேசு வரப்போகிறார். தேவ பிள்ளைகளே, பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் உள்ளவர்களே அல்ல, பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானம் உள்ளவர்களை, சமாதானத்தோடு வாழுகிறவர்களை, அன்பு நிறைந்தோடு வாழுகிறவர்களை, இணக்கத்தால நிரம்பி இருக்கிறவர்களை, பட்சபாதம் இல்லாதவர்களை பரலோகம் சேர்க்கும்படியா இயேசு வரப்போகிறார். மகளே, இயேசு வரப்போகிறார். மகனே, நீ ஆயத்தமா? நீ ஆயத்தமா? நீ விலையேற பெற்றவனாய், விலையேற பெற்றவளாய் நீ மாறுகிறாயா? இதே ஞானத்தை வைத்து. அல்லேலூயா. இந்த பரத்தின்னு வருகிற ஞானம் உன்னிடத்துல இருந்தா தேவன் கூட இருப்பார், பரிசுத்தாவியானவர் கூட இருப்பார். அவருடைய எல்லா ஆலோசனை இருக்கும். பரலோக தூதர்கள் உன்னோடு இருப்பார்கள். எவ்வளவு விலையேற பெற்ற ஆசீர்வாதம். ஆனா அந்த பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் இருக்குமானா உங்க கூட யார் இருப்பா தெரியுமா? ஆவியானவர் இருக்க மாட்டா, பேய் இருக்கும். வேதமே சொல்லுகிறது, பேய் இருக்கும், பேயின் தூதர்கள் இருப்பார்கள், பேயின் ஆட்கள் எல்லாம் இருப்பாங்க கூட. ஆமென். உங்களுக்கு எது வேணும்? எதை நீங்க செலக்ஷன் பண்ண போறீங்க? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். விலையேற பெற்ற ஞானம் தேவ பிள்ளைகளே, விலையேற பெற்ற ஞானம். ஆமென். தீத்து 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி பாருங்க. தீத்து 1:15. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்று சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். பாத்தீங்களா? பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் இருந்தா வேதம் சொல்லுகிறது, தேவ ஞானம் இருந்தா சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும். பேச்செல்லாம் சுத்தமா இருக்கும், பார்வை சுத்தமா இருக்கும், எல்லாமே சுத்தம் தான். ஆனா அசுத்தம் உள்ளவர்களுக்கு எப்படி இருக்குமா? எல்லாம் அசுத்தம் உள்ளதா இருக்கும். அவிசுவாசம் உள்ளவர்களுக்கு ஒன்று சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். எவ்வளவு பரிதாபம். பரத்துன்னு வருகிற ஞானம் நமக்குள்ளால இல்லாட்டி, பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் நமக்குள்ளால இருந்தா
மனசாட்சி அசுத்தமா இருக்கும். புத்தி எல்லாம் ரொம்ப கேடுகட்ட புத்தியா இருக்கும். தேவன் அவன் விரும்புகிற புத்தி இருக்காது, சாத்தான் விரும்புகிற புத்தி தான் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். 2 பேதுரு 3:15 படிச்சு பாருங்க. 2 பேதுரு 3:15. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமை, நம்மை அழிக்காம கர்த்தர் இருக்கிற நீடிய பொறுமை, ரட்சிப்பென்று எண்ணுங்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலும் அந்த ஞானத்தை பயன்படுத்தினார். ஆமே, அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி உங்களுக்கு எழுதுகிறே. எனக்கு அருளப்பட்ட ஞான பரத்துன்னு வெளிப்பட்ட ஞானத்தினால் உங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். அவர் நீடிய பொறுமையாய் இருப்பதை ரட்சிப்பென்று எண்ணுங்கள், ரட்சிப்பென்று எண்ணுங்கள். அதே 2 பேதுரு 1:4, 2 பேதுரு 1:4. திவ்ய சுபாவம், திவ்ய சுபாவம் சொன்னா அருமையான சுபாவம், பரலோக சுபாவம், தேவனுடைய சுபாவம். தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம கவனமா இருக்கணும். பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியம் மாத்தின இருந்தா போதாது, அந்த தைரியத்தோட ஞானத்தையும் ஆமே, இதெல்லாம் பரலோக ஞான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது நடக்கிற காரியங்கள். 8வது வசனத்தை படிச்சு பாருங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அல்லேலூயா, கனியற்றவர்களாய் இருக்க ஒட்டாது. வீணான ஒரு வாழ்க்கை வாழ ஆமே இந்த ஞானம் உங்களை விடாது. அவரை அறிகிற அறிவு, இயேசு கிறிஸ்துவை ஆமென் அறிகிற அறிவினால வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது, கனி நிறைந்தவர்களாய் வாழ வைக்கும். பரத்துந்து வருகிற ஞானம். அப்ப நாம எப்படி இருக்கிறோம்? இயேசுவின் வருகை இன்றைக்கு வருமானால், இந்த வேளையில வருமானால், நம்ம எத்தனை பேர் போவோம்? தேவ பிள்ளைகளே, உலகத்தில் நடப்பவை எல்லாம் இயேசுவின் வருகையை அறிவித்து கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் நடக்கிறது. இவையெல்லாம் பார்த்தும் நாம இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிறதில்ல, கர்த்தருக்கு பயப்படுகிறதில்ல. வலது பக்கத்துல நின்ற கள்ளன் சொல்லுகிறான், சிலுவையில் வலது பக்கம் அறையப்பட்ட கள்ளன் சொல்லுகிறான், இடது பக்கத்துல நின்ற கள்ளனை பார்த்து நீ கர்த்தருக்கு பயப்படுகிறதில்லையா? அப்படியானால் இவன் பயப்படுகிறான். வலது பக்கத்துல நிற்கிற கள்ளன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அதனால அவன் சொல்லுகிறான், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறதில்லையா? இப்பொழுது நீ துணிஞ்சி பேசுகிறாயே, உனக்கு மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறது, இனி நீ மனம் திரும்பவில்லையே, நம்ம இப்ப மரிக்க போகிறோம். அவனை எச்சரித்து விட்டு அவனை கண்டித்து விட்டு இவர் இந்த வலது பக்கத்தில் நிற்கிற கள்ளன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீ இன்றைக்கு நீ பரதீசில வரும்போது இந்த அடியேனை நினைத்தருளும். அவன் நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். தேவ பிள்ளையே, பரத்து வருகிற ஞானத்தை அவன் அணைத்து கொண்டான். இவர் ஞானம் உள்ளவர் என்பதை அவன் பார்த்தான். சிலுவையில நின்று கொண்டு இயேசுவை பார்க்கும் போது ஞானம் உள்ளவராய் பார்க்கிறான், பரிசுத்தம் உள்ளவராய் பார்க்கிறான், பட்சபாதம் இல்லாதவர் இவர் என்பதை அவன் பார்க்கிறான். பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை இவன் அறிந்து கொண்டான். எங்க நின்று? சிலுவையில நின்று கொண்டு இவர் மன்னிக்கிறவர், இவர் பட்சபாதம் இல்லாதவர், அன்பு நிறைந்தவர் என்பதை இவன் அறிந்து தருணத்தை பயன்படுத்தி கொண்டான். நம்ம உலகத்தில் யுத்தங்கள் நடக்கிறது பிள்ளையே. இனி யுத்தங்கள் வருமானா இந்த யுத்தங்கள் நிற்காது என்பதை நீங்க நல்லா புரிஞ்சிக்காங்க. இதையெல்லாம் நடக்கிறது ஒரு பக்கம், நம்முடைய மரணம் எப்பொழுது என்று தெரியாது, அது ஒரு பக்கம். மாத்திரமல்ல, இயேசு எப்பொழுது வருவார் என்பது தெரியாது தேவ பிள்ளையே. அப்படி இருந்த ரட்சிக்கப்பட்ட நீ, அபிஷேகம் பெற்ற நீ, ஆண்டவரை ஆராதித்த நீ, பரம ஈவை ருசி பார்த்த நீ, இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாய்? பரம ஈவை ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் பின்பு திரும்ப வருவது கூடாத காரியம். அவர்கள் முடிவு இனி அக்கினிதான், எரிக்கப்படுவதுதான், சுட்டரிக்கப்படுவதுதான் அதனுடைய முடிவு என்று வேதம் எச்சரிக்கிறது அல்லவா? நமக்கு ஆனாலும் மனம் திரும்ப முடியவில்லை தேவ பிள்ளைகளே. பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானத்துக்கு அல்லவோ இடம் கொடுக்கிறோம்.
ஆமே, உலகத்தை நேசிக்கிறோம், தேவ பிள்ளைகளை பகைக்கிறோம். ஆமே, தேவ பிள்ளைகளை பகைக்கிற ஜனங்களோடு ஐக்கியப்படுகிறோம். ஆமே, வீணரா பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோம். இன்றைக்கு மனம் திரும்பு. ஆமே, இன்றைக்கு மனம் திரும்பு. ஏதோ வந்தோம் போனோம் என்று வாழ்க்கையை நாசப்படுத்தாத, காலத்தை நாசப்படுத்தாத, நேரத்தை நாசப்படுத்தாத. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து நீ மனம் திரும்பு. கிருபை என்று நினைச்சிக்க, உன்னிடத்துல இரக்கம் என்று நினைச்சிக்க. இன்றைக்கே மனம் திரும்பு. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். தேவ பிள்ளையே, கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. இயேசு அழைக்கிறார். மனம் திரும்பு, மனம் திரும்பு. எப்பொழுது மரணம் சம்பவிக்கும் என்று தெரியாது. இயேசு எப்பொழுது வருவார் என்று தெரியாது. உலக யுத்தமும் பஞ்சமும் வருவதற்கு முன்பதாக இயேசு திருடனை போல வருவார். தேவ பிள்ளைகளே, சில நாட்களுக்கு முன்பதாக நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். எல்லா கடைகளிலும் மக்கள் கூட்டம், எல்லா கடைகளிலும் மக்கள் கூட்டம். தானியங்களை வாங்க முடியா, எல்லா கடைகளிலும் மக்கள் கூட்டம். ஜனங்கள் அலை மோதுகிறார்கள். எந்த கடையில மக்கள் கூட்டம் இல்லாமல் இருக்கிறது என்று ஜனங்கள் அலைந்து திரிகிறார்கள். பெரிய பெரிய பேக்குகளை தூக்கிட்டு நடக்கிறாங்க. நடந்து வரும்போது எங்கெல்லாம் ஆள் கம்மியா இருக்கிறதோ அந்த இடத்துல சில ஜனங்கள் வந்து கூடிக்கொள்கிறார்கள். நான் இப்ப நினைக்கிறேன், இந்த சின்ன கடையில இவ்வளவு ஜனங்களுக்கு ஆகாரம் இருக்குமா, பொருட்கள் இருக்குமா? அந்த கடையே சின்ன கடை. அவங்க ஏதோ ஒரு டைம்ல தான் ஆட்கள் வருவார்கள். இந்த கடையில இவ்வளவு மக்கள் நெருக்கமா இருக்குமானால் இவர்கள் எப்படி வாங்குவாங்க? ஒரே ஆள் கூட்டம் பயங்கரமா இருந்தது. உடனே சிலர் சொல்லுறாங்க, கடைக்காரன், நீங்க எல்லாரும் இப்படி கூட்டமா நின்றா எனக்கு உங்களுக்கு எதையுமே தர முடியாது என்று சொல்லி அங்கே நின்ற ஒரு மனிதனிடத்தில் அந்த கடைக்காரர் சொல்ல, இவர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்து தம்பி, இவர்கள் எல்லாம் லைனா நிறுத்தினாதான் இவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியும், தானியங்களை கொடுக்க முடியும், அரிசி பருப்பு கொடுக்க முடியும் என்று சொன்ன உடனே ஒரு மனிதன் எல்லாரையும் வரிசைப்படுத்தி நிறுத்துகிறான். வெயில நிற்கிறாங்க. ஆள் கூடுகிறது. எங்க பார்த்தாலும் ஆள் கூட்டம். சின்ன சில்லறை கடைகள்ல கூட ஆள் கூட்டம். தேவ பிள்ளையே, இது எப்பொழுது நடக்க போறது தெரியுமா? வரப்போற காரியங்களை கர்த்தர் அறிவிக்கிறார். ஒரு பஞ்சகாலம் வரப்போறது. யுத்தம் ஆரம்பிக்குமானால் உனக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் பொருள் இருந்தாலும், நீயும் பஞ்சகாலத்தில் மாட்டிக்கொள்வாய். அந்த பஞ்சகாலம் வருவதற்கு முன்பதாக ராஜாவாகிய இயேசு இந்த பூமியிலே வந்து தம்முடைய ஜனத்தை சேர்த்துக் கொள்ளும்படி அவர் வரப்போகிறார். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பெற்றுக்கொண்டு அன்பு நிறைந்தவர்களாய், சுத்தமுள்ளவர்களாய், இணக்கமுள்ளவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய், நற்கனிகளால் நிறையப்பட்டவர்களாய் வாழுகிற தம்முடைய ஜனத்தை சேர்த்துக் கொள்ளும்படியா இயேசு வரப்போகிறார். சகோதரி, இயேசு வரப்போகிறார். நீ ஆயத்தமா? இதயத்தை கடினப்படுத்தாது. இதயத்தை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. மனம் திரும்பு. இயேசு வரப்போகிறார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். தேவ பிள்ளைகளே, இயேசு வரப்போகிறார். அவருடைய வரியிலே கைவிடப்பட்ட நிலைமையில போகாத. கர்த்தர் எச்சரிக்கிறார். எல்லா கடைகள் எல்லாம் ஆள் கூட்டு. அல்லேலூயா. அது எதற்கு தெரியுமா? வரப்போற பஞ்சத்தை குறிக்கிறது. பஞ்சம் வந்தால் நம்மால நிலை நிற்க முடியாது. தேவ பிள்ளையே, இயேசு வரப்போகிறார். திருடனை போல அதற்கு முன்னதாக வருவார். அப்போ நீ போக ஆயத்தமா? அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் நடப்பவை யாவு அவருடைய வருகையை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. சகோதரி, அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. குடும்பத்தை நீ ஆயத்தப்படு, குடும்பத்தை ஆயத்தப்படுத்து, பிள்ளைகளை ஆயத்தப்படுத்து. நீ கைவிடப்படுவாயானா மிகவும் பரிதாபம். தேவ பிள்ளையே, பரியானை பரம ஈவை ருசி பார்த்த நபர். அல்லேலூயா. தேவனுடைய எல்லா காரியங்களும் உனக்கு தெரியும். ஆமே, தேவன் அன்பை ருசித்த நீ அல்லேலூயா. இன்றைக்கு எந்த நிலைமையில இருக்கிறாய் என்பதை ஆமே அறிந்து மனம் திரும்பு. அல்லேலூயா. நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே. நீ அங்கிருப்பாயோ சொல்ல மனமே. பேதுரு பவுலும் யோவானும் அங்கே, முற்பிதாக்கள் அப்போஸ்தலர். பேதுரு பவுலும் யோவானும் அங்கே, பின்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலர்.
கூட நீ அங்கிருப்பாயோ, நீ பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லு மனமே, நீ அங்கிருப்பாயோ, நீ குட்டியோ மரசாட்சி செய்ய அண்டேனோரியவரும் அவரை சேரு. ஆட்டு குட்டியோ அரசாட்சி செய்ய அண்டேனோரியவரும் அவரை சேரு. அன்பரத்தல்லா கண்ணீரு துடைக்க, அன்பரத்தல்லா கண்ணீரு துடைக்க நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லு மனமே, நீ அங்கிருப்பாயோ, நீ பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லு மனமே. தம் இயேசுவை போற்றி பாடு மகிழ்ந்தாடி எங்கே குடிடு. பரிசுத்தர் கூட்டமே இயேசுவை போற்றி பாடு மகிழ்ந்தாடி எங்கே குடிடு. பரமானந்த கீது எழுப்ப, பரமானந்த கீது எழுப்ப நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லு மனமே, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லு மனமே. பவுலும் யோவானும் அங்கே பின்னு முற்பிதாக்கள் அப்போஸ்தலரு. பேதுரு பவுலும் யோவானும் அங்கே பின்னு முற்பிதாக்கள் அப்போஸ்தலரு. மிக்க சாட்சிகளும் திரளாய் கூட, இரத்த சாட்சிகளும் திரளாய் கூட நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லு மனமே, நீ அங்கிருப்பாயோ, நீ மனமே. அபல பர பர பக்கபா அபலரதன மனார பர பர பக்கபா. அல்லேலூயா. பேதுரு பவுலும் யோவானும் அங்கே பின்னும் முற்பிதாக்களும் ஆமே இரத்த சாட்சிகளும் திரளாய் கூடி நிற்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் கூட்டத்துல நீ இருப்பாயோ சகோதரா, சகோதரி, நீ அங்கே இருப்பாயோ? உன்னை நீ இன்றைக்கு அலசி ஆராய்ந்து கொள். தனக்குள்ளே எந்த ஞான கிரியை செய்கிறது என்பதை தேவன் திட்டமும் தெளிவுமாய் ஆமே கத்த சபைக்கு அறிவித்து இருக்கிறார். அல்லேலூயா. பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் எது? பரத்திலிருந்து வருகிற ஞானம் எது? ரெண்டு ஞானம் எப்படிப்பட்டது என்பதை கத்த சபைக்கு திட்டமும் தெளிவுமாய் பேசி இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு எந்த ஞானம் வேண்டி என்பதை நீ இன்றைக்கே தீர்மானம் செய். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் வருகை அதை சீக்கிரமாய் இருக்கிறது. ஆயத்தப்படு. ஆமென். கூட இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்து. ஆமென். அல்லேலூயா. தகப்பனே மக்கு நன்றி அப்பா. உம்முடைய விலையேற பெற்ற வார்த்தைகளுக்காய் மக்கு நன்றி. நாங்கள் அனைவரும் பரத்திருந்து வருகிற ஞானத்தினால நிறைந்தவர்களாய் காணப்பட, சுத்தமுள்ளவர்களாய் காணப்பட என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. சுத்தம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க ஒருவனாலும் கூடாது, ஒருவனாலும் கூடாது என்று வேதம் திட்டமாய் சொல்லி இருக்கிற தேவ பிள்ளையே. ஆமே. அவரை தரிசிக்க முடியாத ஆராதனை வேஸ்ட். அவரை உணர முடியாத ஆராதனை வேஸ்ட். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆராதனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விடு. அந்த ஆராதனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விடு.
அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஆராதனை, அவருடைய மகிமை ஆராதிக்கிற ஆராதனை, அவருடைய முகத்தை தரிசிக்கிற ஆராதனையை ஆமே வாஞ்சையோடு தேடு. பரத்து வருகிற ஞானத்தினால நிரப்பப்படு. பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் அழைக்க வருவார். அப்பொழுது நீ ஆமே பரலோக ராஜ்யத்துல சேர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. இல்லாவிட்டால் கைவிடப்பட்ட நிலைமையில அந்தோ பரிதாபம். ஆமே அப்படிப்பட்ட நிலைமையில ஆராதிக்கிற நீ காணப்படக்கூடாது. துதிக்கிற நீ காணப்படவே கூடாது. உடைய குடும்பமாக காணப்படவே கூடாது. தெய்வ பிள்ளையே, அதுல வைராக்கியமாயிரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.